இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இல்ல ஒரு நிமிஷம் இப்பதான் இந்த வீடியோவே ஆரம்பிக்குது. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப நல்லது. நமக்கு ஒருத்தரை பிடிக்கல, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா, யாரையாவது நாம ரொம்பவும் கஷ்டப்படுத்தணும், அதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? அவனை போட்டு அடிப்போம். அதுக்கு மேல ஒரு 4 பேர்த்த கூட்டு வந்து அவனை போட்டு பொழப்போம். அதுக்கு மேல கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகுற மாதிரி அசிங்கமா கேட்போம். இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாக்கா, நாம பேசக்கூடிய அதிகமான கெட்ட வார்த்தை எல்லாமே பெண்களை பத்தினதா தான் இருக்கும். ஏன்னா அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறது எல்லாமே ஆண்கள் தான். ஏன் பொண்ணுங்கெல்லாம் கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்களா அப்படின்னா, அதிகமா பேசக்கூடியது அதிகமா பேசுறது. யாராவது ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னாக்கா, ஏன் அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களை பத்தி பேசணும்? அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு ஒரு நிமிஷம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இது இப்ப மட்டும் கிடையாது, ஆதி காலத்துல இருந்து ரொம்ப நல்லாவே நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். மன்னர்கள் காலகட்டத்துல போர்ல யாராவது தோத்துட்டாங்க அப்படின்னா, ஜெயிச்சவங்க அவங்களுடைய நாடு, மண், பொன், காசு, அது மட்டும் இல்லாம பெண்கள் உட்பட அவங்க அதை எடுத்துப்பாங்க. இதனால ரொம்ப போச்சு. நாடு காசு எடுத்தா கூட பரவாயில்ல, பொண்ணுங்கள் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா பொண்ணுங்க என்ன பொருளா? ஏன்னா பொண்ணுங்க அதிகமா போர்ல கலந்துக்க மாட்டாங்க. அதான் அது எனக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து என்ன தெரியுது? பொண்ணுங்க எல்லாம் ஒரு பொருளா தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இத்தனைக்கும் அந்த காலத்துல ஹியூமன் ரைட்ஸ் இல்ல, உமன்ஸோடைய ரைட்ஸ் இல்ல, ஃபெமினிசம் கிடையாது, ஹியூமன் வெல்ஃபேர் அசோசியேஷன் கிடையாது. போடு அப்படிதான் இருக்கணும். அப்போ அவ்வளவுதான். இதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ பொண்ணுங்க அப்படின்னா ஒரு மனுஷங்க அப்படின்னு பாக்குறது கிடையாது. அவங்க ஒரு அலங்கார பொருளா, பயன்படுத்தக்கூடிய பொருளா, அனுபவிக்கக்கூடிய ஒரு சாப்பிடக்கூடிய பொருளா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்ல கிடையாது, பார்க்க போனா அப்படிதான் தெரியுது. இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னா, அரசியலா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியா இருந்தாலும் சரி, ஒரு நபரை நம்ம நிலைக்குலைய வைக்கணும் அப்படின்னா அவங்கள பத்தி பேசுறதை விட்டுட்டு அவங்க கூட இருக்கக்கூடியவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறது. பொது வெளியில அதை சொல்றது மட்டும் இல்லாம அவங்க கூட ஒரு 100 பேர் அதை சந்தோஷமா வரவேற்கிறாங்க. இந்த நடிகை பாக்குறதுக்கு மைதா மாவு மாதிரி இருக்கு, இந்த நடிகை கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா, இந்த நடிகை கூட ஒரு கற்பழிக்கிற சீனு மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா, நிறுத்து முட்டாளே அப்படின்னு அங்க யாருமே சொல்றது கிடையாது. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதை பத்தி நினைச்சு, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கு. இந்த நடிகை கூட இப்படி அப்படி அப்படி இப்படி அலாதிய இன்பத்தை அடையிறது, அதாவது அதை பத்தி நினைச்சு கற்பனையிலேயே சந்தோஷத்தை அடையிறாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னா, ஒரு ஊரே இப்படிதான் இருக்கு, இது எங்கடா நடக்கும் அப்படின்னா இங்க 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 இந்த ஊர்ல இப்படிதான் நடக்கும். இதுதான் ரொம்பவும் பயங்கரமான விஷயம். மனசை கொஞ்சம் தேத்திக்குவாங்க. இது யாரோ அதாரு உதாரு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் நாம நினைப்போம். ஆனா முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த மாதிரி தான் இருக்காங்க. நம்மளுடைய சொசைட்டி நம்மளை வளர்த்தது, நாம கத்துக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் கிருஷ்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே பண்ணிடுங்க. மிக்க நன்றி.